ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் அனிமி சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தி பாய்ஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியும் தெரியும் ஐ நோ, ரொம்ப நாள் கழிச்சு, சாரி ரொம்ப நாள்னு சொல்லக்கூடாது, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம். அதுக்கு சில பல ரீசன்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஏஎம்பி எடிட் பார்த்திருப்பீங்க. அந்த எடிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கும். அந்த அனிமி பார்த்தீங்கன்னா எப்படிடா பார்க்கறது அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும்ல. அந்த அனிமியோட ஏஎம்பி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோவா வரும். எப்படி இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றது. ஓகே 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 நிறைய பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா டக்கு 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 டக்குன்னு எல்லா வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யோஷிட்டோ கிட்ட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம யோஷிட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வித்த காட்டிட்டு இருக்கான். வித்தங்கிற மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க 3 பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பானுங்களே, அதே வேலையை தான் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம யோஷிட்டோ சொல்றான், மச்சான் இங்க பாரு நான் உனக்கு ஒரு வித்தையை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்டு எடுத்துட்டு இருக்கான். அந்த நண்டை பார்த்தீங்கன்னா பக்கத்துல கொண்டு வந்துட்டு இந்த நண்டை நான் அப்படியே முழுங்கி எடுக்க போறேன் அப்படிங்கும்போது நண்டு அவனை கடிச்சிருது. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாடாகுனி பார்த்தீங்கன்னா டேய் என்ன கருமத்தை தான்டா பண்ண விரும்பிட்டு இருக்க, சொல்லி தொலை, கரும மாதிரி இருக்கு இந்த ட்ரிக் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஹிடோனோரி ஓஹோ அப்படியா டாடாகுனி, சரி நீ போய் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம டாடாகுனி அங்க போய் நின்னுட்டு இப்ப பாருங்க நான் பார்த்தீங்கன்னா கண்ணுல பார்த்தீங்கன்னா பாலை ஊத்தி அது வழியே வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேருமே கேட்கறாங்க, என்ன கன்றாவி மேஜிக்டா இதெல்லாம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியேடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம டாடாகுனி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாலை எடுத்து ஊத்தும் போது அப்படியே எல்லா இடத்தையுமே கொட்டிடுறான். இதை பார்த்தா யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நினைச்சேன்டா இதுதான் நீ பண்ண போறேன்னு தெரியும்டா. அப்படியே பார்த்துட்டு இருந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரிக்கு இது சரிப்பட்டு வராது, நீங்க 2 பேருமே இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிடோனோரி உட்காந்து ஏதோ முக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி ஏதோ முக்கிட்டு இருக்கான். பார்த்தா பார்த்தீங்கன்னா ஜிப்பு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுதுங்க. இதை பார்த்து அந்த 2 பசங்களுக்கும் எப்பட்றா ஜிப்பை கையை வச்சு ஓபன் பண்ணாம அதுவா ஓபன் பண்ண வச்சா அப்படின்னு சொல்லி ஷாக்ல இருக்கு. இது 18+ வீடியோ. இன்னும் என்ன கன்றாவில எக்ஸ்பிளைன் பண்ண வைக்க போறானுங்களோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி, புரிஞ்ச பார்த்தீங்கன்னா பிஸ்தா. அப்படியே கட் பண்ணி பசங்களை 3 பேத்தையும் ரூம்ல தான் காட்டுறானுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தா நம்ம ஹிடோனோரி சொல்றான், மச்சான் ரொம்ப போர் அடிக்குதுடா, வேற ஏதாச்சும் கேம் ஆடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹிடோனோரியை பார்த்தீங்கன்னா அந்த கேம் பேரையும் சொல்லிடுறான். அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா டிராகன் கேம். இதை கேட்ட டாடாகுனி பார்த்தீங்கன்னா டிராகன் கேமா, கம்ப்யூட்டர் கேம் எப்படா இங்க விளையாடுறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே பார்த்தா நம்ம யோசிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆமா ஆமா அதையும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹிடோனோரி பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான லாக் ஃபைலை ஓபன் பண்ணுங்க, நீங்க எந்த இடத்துல இருந்து உங்க கேமை கண்டினியூ பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல பேசுறான். இதை கேட்ட நம்ம ஹிடோனோரி பார்த்தீங்கன்னா டேய் என்னடா கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்க, சரி சரி நானே செலக்ட் பண்ணி தொலைகிறேன், நான் பார்த்தீங்கன்னா சேவ் 2ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுல இருந்தா கேம் நல்லா சுவாரஸ்யமா போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஹிடோனோரி பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல் 2 ஓபன் ஆகுது அப்படின்னு சொன்னே நம்ம யோசிட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரியை பிடிச்சிட்டு டேய் இங்க ஒழுங்குமுறையா வந்து இல்லைன்னா உன் குழந்தைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹிடோனோரி பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம டாடாகுனி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய குழந்தையாடா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம யோசிட்டோ அந்த பக்கம் சுத்தி வந்துட்டு கேப்டன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை பார்த்து டாடாகுனி இப்பதானே நீ வில்லனா இருந்த, இந்த பக்கம் வந்துட்டு என்னடா கேட்கிற, நீ வில்லன் தானே அப்படின்னு, நான் உங்க ஃப்ரெண்டு மறந்துட்டீங்களா, நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப காப்பாத்தி ஆகணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பக்கம் நம்ம டாடாகுனி திரும்பினா பின்னாடி நம்ம ஹிடோனோரி கேப்டன் ஏதாச்சும் சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி கல்லு மாதிரி நின்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போனா யோசிட்டோ இன்னொரு புது கேரக்டரா வந்துட்டானுங்க. எத்தனை கேரக்டர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி சுட்டிக்கிறானுங்க. டாடாகுனி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம நின்று இருக்கான். இவனுங்க யோசிட்டோ பார்த்தீங்கன்னா ஹிடோனோரி அந்த கேம்குள்ள ஃபுல்லே இருக்கானுங்க. அப்ப நம்ம இஷிட்டோ சொல்றான், டாடாகுனி ஏதாச்சும் பண்ணுங்க, உங்க ட்ரைனிங் பீரியட் நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். என்னது ட்ரைனிங் பீரியடா, ட்ரைனிங்ல தான் இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி நம்ம டாடாகுனி கேட்கறான். அப்படியே நம்ம யோசிட்டோ நம்ம டாடாகுனி ஷோல்டர்ல கையை வச்சுட்டு டாடாகுனி எப்படியோ நீ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ட்ரைனிங்க முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம டாடாகுனி திரும்பிட்டு கேப்டன் நீங்களா, நீங்க தான் எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப நம்ம யோசிட்டோ பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரோல்ல இருக்கான். ரோல் மாறிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு கேம்ல பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும், புதுசா புதுசாலாம் வரும். சரியா நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா கதை ஒழுங்கா புரியல அது புரியலாம் சொல்லக்கூடாதுப்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிய கதை. நம்ம யோசிட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம டாடாகுனி கூப்பிட்டு வா வேணா நம்ம போய் ஸ்விமிங் பூல் இருக்கு அங்க போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் கல்ச்சர்ல பாத் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. சோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸ்விமிங் பூல்ட்டு. சோ அதுல எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்காதுன்னு நம்புறேன் இந்த ஸ்டோரியில. அப்ப பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று இருந்த நம்ம ஹிடோனோரி இருக்கான்ல, அவன் திரும்பிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்ட யோசிட்டா பார்த்தீங்கன்னா எதுக்குடா நீ கேட்கற, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. 2 பேத்துக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் உருவாகுது. அப்ப நம்ம ஹிடோனோரி சொல்றான், நீங்க இந்த இடத்தை தாண்டி போகணும்னா என்ன தாண்டி தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்தா நம்ம டாடாகுனி பார்த்தீங்கன்னா ஏன் இவன் இப்படி நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி திரும்பிட்டு
ஏன்னா இந்த இடத்துக்கு நான் தான் ஓனரு, ஸ்விம்மிங் பூலுக்கு 50 ரூபா காசு கொடுக்கணும், காசு கொடுக்காமல உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. அட கொய்யால இவன் கடை ஓனர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கானுங்க. ரெண்டு பக்கம் வந்து பார்த்தா இவனுக்கு பசங்களா குளிக்க போற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம டாடா குனி வந்து பார்த்தா குளிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தா நம்ம ஹிடோனோரி மச்சான் எப்படி இருக்க, நம்ம ஆர்மி கேம்ப்ல பயங்கரமா இருக்கா, இன்னும் ஃபைட்டுக்குலாம் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஹிடோனோரி வந்து பார்த்தா டாடா குனிட்ட கேட்கறான். இதை பார்த்து டாடா குனி யாருடா நீ கோமாளி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப நம்ம ஹிடோனோரி வந்து சொல்றான், என்ன மச்சான் என்னைய மறந்துட்டேன், நான் தானே மச்சான் உனக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். உன் டீம்ல நானும் ஒரு ஆள்ரா, என்னையவே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கான் பாத்தீங்களா, யோசிட்டோ வந்து பார்த்தா டே மச்சான் நீதானா, நீயும் வந்துட்டியா நம்ம கேம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டீம்ல வந்து கனெக்ட் ஆகுறான். அந்த பக்கம் வந்து பார்த்தா டேய் நம்ம டாடா குனி வந்து கத்துறான், டே புதுசு புதுசாலாம் வந்து பார்த்தா கேரக்டர் உள்ள கூட்டுறாதீங்களா, நான் இந்த கேம் ஒரு வாட்டி தான் விளையாண்டுருக்கேன், அதுவும் கேம் முடிக்கணும்னு மட்டும் தான் விளையாண்டேன், இந்த மாதிரி புதுசு புதுசாலாம் கேரக்டர் எடுக்கலடா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹிடோனோரி வந்து பார்த்தா சரியா போச்சு, இவன் வந்து பார்த்தா கேம் முடிக்கணுங்கிறக்காக விளையாண்டுருக்கான், கேரக்டர் யார் அதெல்லாம் நோட் பண்ணல, சரிண்டா அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதான் வந்து பார்த்தா கேம், இதான் நீ ஹூப்பரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹிடோனோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமே வந்து பார்த்தா நம்ம டீமன் கிங்க வந்து பார்த்தா போட்டு தள்ள போறோம், இதுதான் இந்த கேம்ல இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி சரி எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டாடா குனி சொல்ல. அந்த பக்கம் யோசிட்டோ சூப்பரான பிளான், நம்ம போய் அடிச்சு நிமித்தலாம் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் வயசுல பேசிட்டு இருக்கான். இவனுங்க கேரக்டரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. அந்த பக்கம் நம்ம டாடா குனி இப்ப எதுக்கு நீ பொம்பளை வயசுல பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் மார்க்குச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஏய் யாரா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாடா குனி பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தா யோசிட்டோ வந்து கேட்கறான், டீமன் கிங் ஒண்ணு வந்து பார்த்தா முட்டாள் இல்ல, அவனை ஈஸியாலாம் கொன்ற முடியாது, நமக்கு அது தரமான பிளானா இருக்கணும், நீங்க வந்து பார்த்தா என்ன ட்ராப் வச்சாலும் அவன் தப்பிச்சிருவான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கே அவன் ட்ராப் வச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம டாடா குனி வந்து பார்த்தா இப்ப நீ யாரா பேசுற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூலோட ஓனரா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம யோசிட்டோ வந்து பார்த்தா கேப்டன் மாதிரி எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிட்டோ தான் வந்து பார்த்தா கேப்டன் பொசிஷன் எடுத்திருந்தான், அதனால வந்து பார்த்தா எவ்ரி ஒன் அசம்பிள் அப்படின்னு சொல்லி கத்துறான் நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரியை பாக்குறக்கே வந்து பார்த்தா பயமா இருக்கு. இதை பார்த்து வந்து பார்த்தா ரெண்டு பேருமே டாடா குனியும் சரி யோசிட்டோவும் சரி இப்ப நீ யார் கேரக்டரா எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஹிடோனோரி வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கட் ஆகுது. எபிசோட் கட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீன் மாதிரி வச்சிருக்காங்க, அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடரும் அந்த மாதிரி பின்னாடி வாய்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல சொல்லுது நீங்க போன எபிசோட்ல பார்த்தது இவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக், அப்புறம் நம்ம டாடா குனி, அது கூடவே கேப்டன், அவர் மட்டும் இல்லாம டெப், அது மட்டும் இல்லாம பாத்தோஸ் ஓனர், மார்க்னச், ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி கேரக்டர் எடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ கடைசியா தான் ஒருத்தர் வந்தாரு, மிஸ்டீரியஸ் மேன், அவரை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு, அதுலதான் நம்ம போன எபிசோட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்வர்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் மேன் யாருன்னு காட்ட போறாங்க. அந்த கேரக்டரை எடுத்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹிடோனோரி தான். நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கானா? ஓகே, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் வந்துட்டு நம்ம டாடா குனி யோசிட்டோவை பார்த்து சொல்லுது, ப்ளீஸ் முடிஞ்சா என் குழந்தைய காப்பாத்தி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட நம்ம டாடா குனி அடங்க ஒக்காமாக்கா, இது ஸ்டோரிக்குள்ள இருக்கிற இன்னொரு ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி பாக்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றான், கேப்டன் நம்ம வேணா இதை இக்னோர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அவனே கேட்டுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி சொல்றான், இல்ல நம்ம போய் தான் ஆகணும் டாடா குனி, அதை போய் தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நம்ம டாடா குனி கேட்கறான், டே இப்ப நீ எந்த கேரக்டர்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு, நான் தான் கேப்டன் அப்புறம் ஹாப்பர்ங்கிற கேரக்டருக்குள்ள நானே பேசிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது ஹிடோனோரி, அவன் வந்து பார்த்து சொல்றான், அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு ஈஸ்டர்ன் ஐஸ்லாண்ட்ல தான் இருக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே மோசமான இடம், அந்த இடத்துல அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும், அந்த புள்ள சொல்ல மாதிரி தெரிஞ்சு டிராகன் தான் தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு, நம்ம வில்லன் கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் நம்ம டாடா குனி, சார் சார் நீங்க பேசுறீங்க நல்லா பேசுறீங்க சார், எந்த கேரக்டர்ல பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹிடோனோரி, என்ன தெரியலையா, நான் தான் ஜாக் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடங்க உட்காமக்கா, ஜாக்கா, ஜாக்னு ஒருத்த கிடையவே கிடையாதுடா இந்த ஸ்டோரியில, புதுசு புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கீங்கடா, நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி வயித்துல ஒரு குத்து குத்தி, ஸ்டோரி எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது, நாங்க நடத்துறதா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பொசிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம கன்ஃபார்ம் அந்த குழந்தைய போய் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா, டே அதுக்கு டிராகனை கொல்றதாண்டா நம்ம இது எபிசோடு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சீசனு, நீங்க ஏன்டா இப்ப அந்த குழந்தைய காப்பாத்த போறீங்க, எனக்கு புரியவே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் பேசிக்கிறானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் எடுத்தாகணும், அந்த போட் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு காப்பாற்ற முடியும், அந்த ஐஸ்லாண்டு போறக்கு அந்த போட் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி சொல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரி டாடா குனி சொல்லல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி சொல்றான். அடங்க உட்காமக்கா, மாத்தி மாத்தி எத்தனை பேரை கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. இதை பார்த்து நம்ம யோசிட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போடுறான், போடா டாடா குனி
போய் வந்து பார்த்தா அந்த கேப்டனுக்கு தேவையான எல்லா பெர்மிட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் ஓடி போய் நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தா புதுசா ஒரு கெட்ட போட்டு வந்து நின்று இருக்கான். பெர்மிட்டா அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தர முடியாது. எதுக்காக? நான் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தேன்? நீங்க போய் முதல்ல வந்து பார்த்தா அந்த டிராகனை கொல்றதுக்கு தானே. நீங்க போய் என்ன வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெர்மிட் வாங்கிட்டு 3 பேருமே வந்து பார்த்தா நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம டாடாகுனி வந்து கொஸ்டின் கேட்கறான். நான் ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக வந்து பார்த்தா நம்ம குழந்தையை காப்பாத்த போறோம்? ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி. இந்த ஸ்டோரி முக்கியமே இல்ல மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டா நம்ம யோசிட்டா வந்து பார்த்தா டேய் இதெல்லாம் முக்கியமானது. த்ரில்லர் வந்து பார்த்தா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இழுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா லாங் டிராவல் பண்ணா வந்து பார்த்தா ஸ்டோரி நல்லா மூவ் ஆகும்டா மச்சான் அப்படின்னு நம்ம ஹிடோனோரி வந்து சொல்லிட்டு போறான். சரி 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 இப்ப நீங்க என்ன கேரக்டர்ல பேசுறீங்க முதல்ல சொல்லி தொலைக்கடா அப்படின்னு சொல்லி கேட்கறான் நம்ம டாடாகுனி. அப்பதான் வந்து பார்த்தா 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. பார்த்தா வந்து பார்த்தா மவுண்டன் கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி இவனுக்கு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இருக்கிறதுல இந்த இடம் தான் வந்து பார்த்தா டேஞ்சரஸான இடம். பார்த்தும் எடுக்கணும். அந்த குழந்தையை காப்பாத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இவனுக்கு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து பார்த்தா வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. இதை பார்த்து அந்த 2 பேருமே ஒரு வழியா ஐயோ அந்த டீமன் கிங் வரப்போறான். நம்ம வந்து பார்த்தா தப்பிச்சு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம டாடாகுனியோட தங்கச்சி தான் வந்து பார்த்தா நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தா சொல்றான் மச்சான் இதுதான் கடைசி பேட்டில். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா நம்ம எப்படியாச்சும் இந்த டெவில கொன்னே ஆகணும். இல்லைன்னா வந்து பார்த்தா நம்ம ஃபுல்லா முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட யோசிச்சிட்டோம் ஆமா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம டாடாகுனி வந்து பார்த்தா டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரான். சரி 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 அந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்ட வந்து பார்த்தா ஹிடோனோரி யோசி வந்து சொல்றான் குழந்தையாவது தூக்கி போட்டு கொள்றான் அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் இவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா நம்ம யோசி வந்து சொல்றான் நீ கவலைப்படாத வேற டீம் வச்சு வந்து பார்த்தா நம்ம ரெஸ்கியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து பார்த்தா ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பதில் வந்துருது. அப்போ வந்து பார்த்தா 2 பேருமே அந்த தங்கச்சி வந்து அட்டாக் பண்ண போறானுங்க. இதை பார்த்து அவன் தங்கச்சி வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. கையை பிடிச்சி ஒரு முறுக்கு முறுக்கி கீழே 2 பேத்தையுமே உட்கார வச்சிடறா. இதை பார்த்து நம்ம யோசி வந்து பார்த்தா நம்ம ஹிடோனோரி மச்சான் டாடாகுனி சூப்பர் பவரை யூஸ் பண்ணி காப்பாத்துறா காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம டாடாகுனி திருன்னு முடிச்சுக்கிட்டு இது ஒரு கேம் தானே என்னால என்ன வேணா பண்ண முடியும்ல சரி அப்படின்னு நான் வந்து பார்த்தா சேவ் ஃபைல கிளிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹிடோனோரியோட வாய்ஸ் ஓவர்ல வந்து பார்த்தா ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த ஃபைல் இதோட சேவ் செய்யப்படுகிறது அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஹிடோனோரியில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல வந்து பார்த்தா ஹிடோனோரி வந்து பார்த்தா அந்த ஆத்து பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு புள்ள வரும்ல அந்த புள்ள கூட தான் இருக்கான். அந்த புள்ளை வந்து பார்த்தா எதையுமே பேசாம நம்ம ஹிடோனோரி பின்னாடியே நின்று இருக்கு. அப்ப நம்ம ஹிடோனோரி வந்து சொல்றான் வந்துட்டான். எப்பயும் போல அந்த புள்ள வந்துட்டான். ஆனா எதுவுமே பண்ண மாட்டா. எதுக்கு வரான்னு அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா அவளுக்காகலாம் பயந்துகிட்டு நான் இந்த இடத்த விட்டுலாம் போவேன் நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தனா ஹிடோனோரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹிடோனோரி வந்து நோட் பண்றான். அந்த புள்ளைய வந்து பார்த்தா ஏதோ நம்ம கிட்ட பேசதா வருது அப்படின்னு சொல்லி. சோ நம்ம எதுவும் ஓவராலா பேசிடக்கூடாது. அப்படியே சைலண்டா தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா அவளை எதுவும் வந்து பார்த்தா அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தா அவன் மைண்டுக்குள்ளேயே அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்ல வரா. ஆனா என்னதுனே தெரிய மாட்டேங்குது. அந்த புள்ள கரெக்டா வாயை திறக்கும் போது திடீர்னு ஒரு காத்து நல்லா அடிக்குது. அந்த காத்துல வந்து பார்த்தோன்னா பேப்பர்ல அப்படியே பறந்து போயிருது. இதை பார்த்து நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தோன்னா என்னதான் இந்த பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள ஐயோ பறந்து போச்சே இதைத்தான் காட்டலான்றதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தா பாஞ்சு போய் எடுக்க போறா. அப்ப வந்து பார்த்தோன்னா அந்த புள்ள தரையிலே கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹிடோனோரி ஐயோ அந்த பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு இண்டான்னு சொல்லி ஒரு பேண்டேஜ் எடுத்து கொடுக்க அந்த புள்ள என்றானோ ஒரு பேண்டேஜ் டப்பாவே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டப்பா ஓப்பன்ல தான் இருக்கு. அது தெரியாம அந்த புள்ள ஓப்பன் பண்ணு பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஹிடோனோரி வந்து பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் கடுப்புல இருக்கான் சிரிக்கிறான்னு சொல்லிட்டேன். ஓப்பன்ல இருக்கிற டப்பாவே இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த புள்ள வந்து பார்த்தனா அவன் வந்து பார்த்தனா விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. மறுபடியும் வந்து பார்த்தனா ஹிடோனோரி பின்னாடியே போய் நின்று இருக்கா. ஏதோ ஒன்னு சொல்ல போறாங்கிற மாதிரியே வந்து மறுபடியும் நின்று இருக்கா. சரி தண்ணியை குடிச்சிட்டு சொல்லுவான்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிறா. பொற ஏறி அப்படியே வந்து பார்த்தனா தண்ணியை துப்பிடுறா. ஹிடோனோரி வந்து பார்த்தனா சிரிப்பை அடக்க முடியாம வாயில வச்சிட்டு இருக்கான். என்ன இந்த புள்ள காமெடி மேல காமெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா அந்த புள்ள சளியெல்லாம் எடுக்குது. இதை பார்த்து நம்ம ஹிடோனோரி ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் எனக்கு டைம் கொடு. உன் முன்னாடி வந்து பார்த்தா சிரிச்சேன்னு வையேன் உனக்கு அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிலாம் பண்ணா பிடிக்காது. ஆனா நீ என்ன சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹிடோனோரி நினைச்சிட்டு இருக்கான். அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்துருச்சுல சோ டிஷ்யூ எடுத்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ எல்லாம் எடுக்கிறா. அடிச்ச காத்துல எல்லா டிஷ்யூமே பறந்து போயிருது. இதை பார்த்து ஹிடோனோரி சிரிக்கிறான். அப்ப அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் பிடிக்க போலாம் அப்படிங்கும் போது வலிக்கி விட்டு நம்ம ஹிடோனோரி மேலே விழுந்துடுறான். இதை பார்த்து ஹிடோனோரி வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கான். சரி 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 இவ்வளவு நடந்து போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கலாமா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு காலி பண்ணிடலாமா? நம்ம எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹிடோனோரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஐயோ அசிங்கத்துக்கு மேல அசிங்கமாயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்னுட்டு ஹிடோனோரி பின்னாடி போய் நின்னுட்டு ஏதோ சொல்ல வரா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடோனோரி வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். நான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட மாட்டேன். எதுவும் திட்டவும் மாட்டேன். நம்ம வேணா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளையோட மூக்கெல்லாம் உடைச்சிடுறான். அடி தலையிலே ஒரு தட்டு. அந்த புள்ள அப்படியே மயங்கி போய் விழுந்துருது. இதை பார்த்த ஹிடோனோரி என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கா. சரி
இதுதான் செட் ஆகாதுன்னு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவன் கோட் எடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி விரிச்சிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல பசங்கலாம் ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு இருக்கானுங்க. எதுக்காகன்னு பார்த்தா கெரியர் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன ஆக போறீங்க, லைக் இன்ஜினியர் ஆக போறியா, டாக்டர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டே தான் இன்னைக்கு. அதாவது டேன்னு சொல்ல முடியாது. அந்த ஹார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம எழுதி பார்க்கணும். அதாவது இதான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்க போறீங்க. ஓகேவா, இன்ஜினியர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் வந்துட்டு இந்தாங்க இந்தாங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து அந்த மேம் என்ன ஆச்சு இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர்லாம் ஒழுங்கா தான் எழுதுனீங்களா, நீங்க என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பசங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரலையா வாயில இருந்து. எல்லாருமே வந்து பார்த்தா ஆடி போயிருக்கானுங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மேம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரி நான் வந்து செக் பண்றேன், நீங்க என்னதான் வந்து பார்த்தா உங்க கெரியர் புக்ல எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்ன எழுதி வச்சிருக்கானா, நான் வந்து பார்த்தா மறுபடியும் ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். பாத்தியா என்ன எழுதி வச்சிருக்கீங்க முட்டா பசங்களா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னடா எழுதிட்டு இருக்கீங்க, சீரியஸா சொல்லுங்க உங்க கெரியர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பசங்க ஒரு இன்ச்சு கூட நகரல. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பசங்க இருக்காங்க. உடனே மேம் சரி 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 பொறுமையாயிட்டு இன்னொன்னு படிக்கலாம், பசங்க கரெக்டா எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு எடுத்து படிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தா நான் கோஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. விக்ரம் படத்தை பார்த்துட்டு இருந்து இதான்டா நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டா இந்தா போ முதல்ல போய் செத்து தொலை, நீ செத்தாதான் ஆவியாவ அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கடுப்பாக்குறாங்க. சரி அடுத்து என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். டேய் கரியருங்கிறது என்ன ஆக போறீங்கிறதுடா, ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஜேர்னல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா ஒருத்தன் அல்டிமேட்டா எழுதிருக்கான், டீச்சர்ஸோட புருஷன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். எவன் எழுதுனது மட்டும் எனக்கு தெரியட்டும் கொன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா எவன் என்னென்ன எழுதி வச்சிருக்கான், மூவி ஆக்டர் ஆக போறாங்கிறான், பவர் ஸ்டார் ஆக போறேங்கிறான், நான் வந்து பார்த்தா லாயர் ஆகணுங்கிறான், லாயர் ஆகணுங்கிறக்கு நான் லாயர் ஆக வேணாம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன். இதை பார்த்து அந்த மேம் எடா தப்பு தப்பா வாடா எழுதுற, நீ எங்கடா லாயர் ஆக போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா ஒருத்த மட்டும் எழுதி வச்சிருக்கான், நான் காலேஜுக்கு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அவங்க மேம் இனிமேல் இருந்து இவனுங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கேடா கேட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேம் போயிடுறாங்க. மேம் வந்து கோச்சுக்கிட்டு போனால கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே கட் பண்றாங்க. அப்போ உட்காந்து நம்ம பசங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கும் போது சொல்றான், டே மச்சான் மிச்சி உனக்கு தெரியும்ல, அவன் பெரிய மாக்காண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறானுங்க, டே எப்படி எப்படி எதுக்காக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. அங்க நம்ம யோசியும் கூட தான் இருக்கான். இதை கேட்டோன்னே யோசி சொல்றான், டே என்னடா சொல்ற, ஒழுங்கா சொல்றா, ஏன்டா இப்படி சொல்ற, அவனை பத்தி ஏன்டா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ ஒருத்தன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான், மச்சான் மிச்சிக்கு வந்து பார்த்தா கிவியே பிடிக்காது, ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் வந்து பார்த்தா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தா நான் சும்மா ஒன்று சொன்னேன்டா மச்சான், கிவிங்கிறத அந்த தோலோட சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும், அதனால வந்து பார்த்தா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் என்ன பண்ணான் லூசு பைய, அதுக்காகவே வந்து பார்த்தா அந்த முடியோடவே எடுத்து சாப்பிட்டான்டா. அவன் நாக்குல எல்லாம் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் கிவியே சாப்பிடறத விட்டுட்டான். அதனாலே வந்து பார்த்தா அவனை பெரிய முட்டாளர் நினைச்சிட்டு இருந்தேன், எது சொன்னாலுமே நம்பிட்டு இருப்பான்டா மிச்சியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுவும் நீ அவன் கிட்ட போய் கிவின்னு மட்டும் சொன்னேன்னு வையேன், அவன் மூஞ்சியே அப்படியே மாறிடுது. என்ன கிவியா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம யோசி வந்து பார்த்தனா ஆமா ஆமா சரியான முட்டா பயலா இருக்கான்டா அவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தா நம்ம கேங் லீடர் வந்து சொல்றான், அது மட்டும் இல்ல என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் அவனை பத்தி ஒண்ணு சொல்லியே ஆகணும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தனா அவன்கிட்ட மட்டும் தான் போன் இருந்துச்சு, அதுவும் நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது. அப்போ வந்து பார்த்தனா அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிறனால உனக்கு போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த போன் வந்து பார்த்தனா எப்ப பார்த்தாலும் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம கால் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னான். அப்ப வந்து பார்த்தனா நான் சும்மா வந்து பார்த்தனா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் ஒண்ணு சொன்னான்டா, அதுல இருந்து பார்த்தனா எலக்ட்ரிசிட்டி அந்த ரூம் பூரா பரவுது, அதனால எனக்கு கொஞ்சம் பாதிப்பாகுதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட உடனே நானே வந்து பார்த்தா அவனை ஒரு மாதிரி கிரீப்பியா பார்த்தேன். போன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கேங் லீடர் சொல்றான். அவனே வந்து இதை கேட்ட யோசி ஒரு நிமிஷம் இருடா, இந்த ஜோக்கே தாக்க முடியல, இதுல இன்னொரு ஜோக்கு வேறயா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா வந்து பார்த்தா போன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, ரூம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இதுல வந்து பார்த்தா நம்ம லீடர் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தா இன்னொன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல வந்து பார்த்தா அவனோட ஷூக்கு பதிலா வந்து பார்த்தா ஒரு கேர்ள் ஷூ வந்து பார்த்தா மாத்தி வச்சுட்டேன். அவன் பாத்தீங்கன்னா கூட அத போட்டுக்கிட்டே திரிஞ்சுட்டு இருந்தான்டா. அத கடைசி வரைக்கும் அவன் கண்டே பிடிக்கல. அதுதான் ஒரு கடுப்பான விஷயம். நான் அவன் தெரிஞ்சுப்பான், அதனால அவன் அசிங்கப்படுவான்னு நினைச்சேன். பாத்தா அது 2 பேருமே வந்து பார்த்தா போட்டுட்டு திரிஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் கேர்ள்ஸ் வந்து பார்த்தா பாய்ஸோட ஷூ, பாய்ஸ் வந்து பார்த்தா கேர்ள்ஸோட ஷூ மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. இவன் ஒரு முட்டா பையன் சொல்றதுக்கு தப்பே இல்லடா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற யோசி எல்லாருமே சேர்ந்து விழுது விழுது சிரிக்கிறாங்க. ஆமா மச்சான் மிச்சி ஒரு முட்டா பையன் முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தா நம்ம யோசி கேட்கறான், ஏன்டா மச்சான் கடைசி வரைக்கும் மிச்சி வந்து பார்த்தா கண்டே பிடிக்கலையா அவன் ஷூ மாறி இருக்கிறது கேர்ள் ஷூ போடுறாங்கிறதையும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தா கிளாஸ் ரூமுக்கு வெளியே பார்த்தா நம்ம மிச்சி வந்து பார்த்தா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அடங்கொக்கா மக்கா என்னைய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களாடா, இனி ஒரு முட்டா பைய மாதிரி நடத்திட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி மிச்சியை பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா சடால்னு உள்ள வரான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே ஆஹா மச்சான் மிச்சியோ எப்படி இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா பேசுறாங்க. அங்க இருக்கிற யோசியா, மிச்சியோ அன்னைக்கு ரொம்ப முட்டாள் மாரி தானே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்லிர்றான். இத கேட்ட மிச்சி வந்து பார்த்தீன்னா, ரொம்ப நல்லதுடா, ரொம்ப நல்லது. நான் இல்லைன்னா என்னைய பத்தி பேசுறீங்கனாலும், நான் இருந்தாலே என் மூஞ்சிக்கு நேரா பேசுறீங்களேடா அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, மிச்சி வந்துட்டு இந்த மாரி பழைய ஜோக்லாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காதீங்கடா. போதும் ஏதோ நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இத ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு இருந்தான்ல மிச்சியோ, அவன் கேட்டு, இல்ல மச்சான் நான் உன்னைய மதிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோன்னா, உனக்கு ரெஸ்பெக்ட் ப்ரோ. நீ வந்து பார்த்தோன்னா, நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தோன்னா, செம மெமரீஸா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி எடுத்து விடுறான். உனக்கு வந்து பார்த்தோன்னா, சாப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா, கேரட்டு அப்புறமேல வந்து பார்த்தோன்னா, பீன்ஸ் அந்த மாரி இருந்தா போட்டா புடிக்காது. நீ என்ன பண்ண? அவசர அவசரமா வாய்க்குள்ள போட்டு அப்படியே ஓடி போய் அங்க நம்ம ஃபவுண்டன் இருந்துச்சுல்ல ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டனு. அதுல போய் வாந்தி எடுத்துட்ட. அதுக்கு மாத்திரம் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ வந்து பார்த்தோன்னா, சில நேரம் எடுத்துக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன ஓட்டிட்டு இருக்கான். இத கேட்ட மிச்சியும் ஓஹோஹோ! தொர்ரை எப்படி? தொர்ரைக்கு வந்து பார்த்தோன்னா, சூப்ல வந்து கூட சேர்ந்து ஒரு மில்க் கலந்து குடுத்தாங்களே, அத வந்து குடிச்சு போட்டு தலைவன் வந்து பார்த்தோன்னா, மூஞ்சி ரியாக்ஷன் நான் பார்க்கும்போது கண்றாவியா இருந்துச்சு. நீங்க அப்ப என்ன சார் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட யோசி, டேய் அது நானுடா. நீ எதுக்குடா அவன திட்டிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட லீடர் வந்து பார்த்தோன்னா, டேய் மிச்சியோ என்னைய மன்னிச்சுடுறா. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நடந்ததுக்கெல்லாம். ஆனா அத நான் சொல்லியே ஆகணும். நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒரு நாள் விளையாண்டுட்டு இருந்தோம்ல. அப்ப விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா, நீ எங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, தேவையே இல்லாம சண்டை போட்டுக்கிட்ட. அது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, வருத்தவே படமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் அங்க இருக்கிறவங்கலாம் ஏன், ஏன், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, உனக்கு அவசரமா பாத்ரூம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்டா. நீ பேண்ட்லயே போயிட்ட. அதனால தான் அவசர அவசரமா ஓடுனேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அதாவது அந்த தப்ப வந்து பார்த்தோன்னா, உணர்ந்துட்டாராமா அப்படின்ட்டு. இத கேட்ட யோசி, டேய் 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 இதுவும் நான் தான்டா. நீ என்ன அவன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏய் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எதுக்காக வந்து பார்த்தோன்னா, என்னைய பத்தியே நீங்க இழுத்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்ப மிச்சியோ தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப எதுக்குடா என்னைய அடிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்க இருக்கிறவங்கலாம் மியூசிக் கிளாஸ்ல நீ வந்து பார்த்தோன்னா, சத்தமா பாடுன ஞாபகம் இருக்கா? அப்ப கூட மேம் வாய மூடுறா. என்னடா கழுத கத்துற மாரி சவுண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். இத கேட்ட நம்ம யோசி, டேய் இதுவும் நான் தான்டா. எதுக்குடா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம யோசி கடுப்பாயி, டேய் மிச்சியோ உன்னைய பத்தி எனக்கு ஒண்ணு தெரியும்டா. நம்ம 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீ ஒரு புள்ள பக்கத்துல போய் உட்கார்ந்துட்ட ஞாபகம் இருக்கா? அதுவும் அந்த புள்ளைய வந்து லேசா இடிச்சுட்ட. அன்னைக்கு உட்கார்ந்து அந்த புள்ள அழுன்னு அழுதுட்டு இருந்துச்சு. நீ உட்கார்ந்து சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டே இருந்த. ஆனா ரீசன் வந்து பார்த்தனா நீ வெளிய யார்ட்டயும் சொல்லவே மாட்டேன்ட்டில அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட மிச்சியோ வந்து பார்த்தனா, அது நானே இல்லையே. நான் அந்த மாரி நடந்துக்கவே இல்லையே. நீ என்னடா புதுசு புதுசா உளறிட்டு இருக்க மெண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டு யோசி வந்து பார்த்தனா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்றான்? நான் இல்லையா அப்படின்ட்டு. அப்புறமேல் வந்து பார்த்தனா கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஆ சாரி மச்சான். அது நான் தான். சரியா நீ அத தப்பா எடுத்துக்காத. உட்ரு அப்படியே அந்த பாயிண்ட் அப்படின்ட்டு லூசு பயல அப்படின்னு சொல்லி கத்துறதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் நெறைய வேலை இருக்கு. நெறைய பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து போடணும். பை பை பாய்.